அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்மாரியன் சேனல். இந்த வாரம் ஹாரர் காமெடி, அடல்ட் காமெடி அந்த ஒரு ஜேர்னரில் ஒரு த்ரில்லராக வந்திருக்க படம் தான், காமெடி படமாக வந்திருக்க படம் தான் த பாய்ஸ். இந்த படம் பார்த்துட்டேன். இந்த வாரம் தேட்டர்களில் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த வியாழக்கிழமை மிக்ஸ்டு ரிவ்யூஸ்லாம் பெற்றுட்டு வருது. இந்த படம் வந்து மலையாளத்தில் இப்போ போன வருஷம் 2023 ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வரவேற்பு பெற்ற ரோமாஞ்சம் படத்தோட கிட்டத்தட்ட அது மாதிரி சாயலில் உள்ள படம். அது மாதிரி எடுத்திருக்காங்களா இல்லை இது வேறு மாதிரி இருக்கா அப்படிங்கிறத டீட்டெயில் ரிவ்யூவில் பார்க்கலாம். இந்த படத்தை வந்து சந்தோஷ் பி ஜெயக்குமார் அவர் வந்து ஏற்கனவே இருட்டறையில் முரட்டு குத்து அந்த படத்தை இயக்கியிருக்காரு. அவரோட இயக்கத்தில் நடிச்சும் இருக்கார். அவர் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அவரோட இயக்கத்தில் ஷாரா, கேபிஐ வினோத், அப்புறம் நான் கடவுள் ராஜேந்திரன், இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை ரிவ்யூ தான், டீட்டெயில் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் ப்ளஸ் மைனஸ் ஃபீட்பேக் கன்க்ளூஷன் எல்லாத்தையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புது படங்கள் ரிவ்யூலாம் பண்ணிட்டு வரோம். அந்த படம் தேட்டருக்கு அப்புறம் எப்படி இருக்குன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு கேட்டுக்கிறேன். அது இல்லாமல் இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். வாங்க இனி படத்தோட ரிவ்யூக்குள்ளே போகலாம். படத்தோட கதை என்னென்னா, ஒரு பேச்சுலர் 5 பேர் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ரூம் எடுத்து தங்கியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து அப்பார்ட்மெண்ட்டில் வந்து அந்த டாஸ்மார்க் சரக்கெல்லாம் வந்து பிளாக்கில் வாங்கி நைட்டில் விற்றுடலாம், அப்படியே டாஸ்மார்க் 10 மணிக்கு மேலே வாங்கி பிளாக்கில் ஓட்டலான்னு சொல்லி அது மாதிரி விற்றுக்கிட்டு இருக்கும்போது நல்ல ஒரு காசும் கிடைக்குது. அப்படி இருக்கும்போது அங்கே அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களாம் கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க ரூமை காலி பண்ண சொல்லிடுறாங்க. அவங்க வேறு வழி நம்ம ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு ரூமில் போய்ட்டு எடுத்து பேச்சுலர் 5 பேரும் தங்கியிருக்காங்க. அப்படி தங்கியிருக்கும்போது திரும்பவும் அங்கே கொரோனா டைம் ஆகிடுது. அந்த சமயத்தில் அவங்க ரூம் விட்டு வெளியில் போக முடியாத சூழ்நிலை ஆகிடுது. அப்போ தான் அவங்களுக்கு தெரிய வருது, அந்த வீட்டில் வந்து அமானுஷ சக்தி, அதாவது பேய் வீடுன்றது அவங்களுக்கு தெரியாது, உள்ளே வரும்போது தெரியாது. அதுக்கப்புறம் அந்த அமானுஷ சக்தினால் பல பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. அது திடுக்கின சம்பவங்கள்லாம் அரங்கேறுது அந்த வீட்டில். அதுக்கப்புறம் அதுலேருந்து அவங்க மீண்டும் வந்தாங்களா, என்னாச்சு அவங்களுக்கு, அவங்க வந்து தப்பிச்சிட்டாங்களா இல்லை அதில் மாட்டிக்கிட்டாங்களா, அவங்க உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுச்சா அப்படிங்கிறத டீட்டெயிலான ஒரு எதிர்பாராத ட்விஸ்டோட முடிகிற கிளைமேக்ஸில் முடிகிறது தான் பேலன்ஸான மிச்ச கதை. இனி படத்தோட ப்ளஸ் மைனஸ் பார்க்கலாம். இது படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்தா, இந்த படம் வந்து 2023 மலையாளத்தில் மிகப்பெரிய வெற்றி பெற்று குறைஞ்ச பட்ஜெட்டில் ஒரு 3 கோடியில் எடுக்கப்பட்டு அதோட ஒரு 10 மடங்கு 15 மடங்கு லாபம் பெற்று மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்டாக வந்த 2023 படங்களான ரோமாஞ்சம் படத்தோட அந்த சாயலில் தான் இந்த படமும் இருக்குது. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது. இது கொஞ்சம் அடல்ட் காமெடி கலந்து சொன்னதால் ஓரளவு வித்தியாசமாக கொண்டு போயிருக்காரு இயக்குனர். முயற்சி வச்சிருக்காரு. அதுலேருந்து ஓரளவுக்கு வெற்றி பெற்ற சந்தோஷ் விஜயகுமார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா படத்தில் வந்து ஒரு சில இடங்களில் காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதுலேயும் குறிப்பாக வந்து ஷாரா பண்ணுற அந்த ஒரு ஸ்பூஃப் காமெடி, அதாவது ஃபேமஸ் இயக்குனர் மிஷ்கின் அவர்கள் மாதிரி அந்த மாதிரி ஒரு மேனரிசத்தில் பண்ணுற காமெடிகள் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அது இல்லாமல் நான் கடவுள் ராஜேந்திரன் அவர்கள் வந்து நடிகர் லெஜண்ட் சரவணா அப்புறம் மாதிரி பண்ணியிருக்க சீன்ஸ்லாம் நல்லாவே ஈடுபட்டிருக்கு. அந்த ஸ்பூஃப் காமெடி நல்லா ஈடுபட்டிருக்கு. அது இல்லாமல் ஒரு சில அடல் காமெடி ஃபஸ்ட் ஹாஃபில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அது படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம். அது இல்லாமல் படத்தில் வந்து மினிமல் கேரக்டர்ஸை வச்சுக்கிட்டு ஒரு 2 லொக்கேஷன் வச்சுட்டு சிறப்பாகவே கையாண்டிருக்காங்க. ரோமாஞ்சம் படம் மாதிரியே குறைஞ்ச பட்ஜெட்டில் எடுத்துகிட்டு ஓரளவுக்கு அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு ஒரு முயற்சி பண்ணியிருக்கு. அதில் வெற்றி பெற்றாங்கன்னு சொல்லலாம். சினிமோட்டோகிராஃபியும் நல்லா இருக்குது. அந்த ஒரு வீட்டில் உள்ள வந்து இன்டோர் லொக்கேஷன்ஸு எல்லாமே சிறப்பாகவே கையாண்டிருக்காங்க. மியூசிக்கும் சிறப்பாக பண்ணியிருக்காரு. ஓரளவுக்கு இந்த படத்துக்கு தேவையான அந்த ஹைப்பை கூட்டுது. ஸோ டெக்னிக்கலி ஓரளவுக்கு சவுண்டாகவே கொடுத்த பட்ஜெட்டில் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் ஓரளவுக்கு ரொம்பவும் ஹீரோயினே இல்லாத சப்ஜெக்ட் இருந்தாலும் அது தெரியாத அளவுக்கு படத்தை கொண்டு போயிட்டு ஓரளவுக்கு என்கேஜிங்காக கொண்டு போயிட்டாங்க ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும். படம் ஆஹா ஓஹோ மைனஸே இல்லையானா அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சில விஷயங்கள் இருக்குது எனக்கு ஒர்க் அவுட் ஆகாது. என்னென்னா, ஃபஸ்ட்டு 15 நிமிஷத்துலேயே எல்லா கேரக்டரையும் சிறப்பாகவே எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறாங்க. அது நல்லா ரசிக்கும்படியாகவே இருக்குது. அந்த 5 பேரோட என்னென்ன ஒர்க் பண்ணுறாங்க, அந்த ஒரு ஜொமாட்டோவில் ஒருத்தர் வளர்கிற அப்கமிங் அசிஸ்டன்ட் டைரக்டரு அப்படின்ற மாதிரி ஒரு 5 பேரோட அவங்களோட லைஃப் ஸ்டைலை சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே கொஞ்சம் ஸ்லோவாக போகுது. அது கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம். அது இல்லாமல் செகண்ட் ஹாஃப் தான் நல்லாவே ஹாரர் காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதே காமெடி மாதிரி ஃபஸ்ட் ஹாஃப்லேயும் கொஞ்சம் லீடு கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அது இல்லாமல் படத்தை ஒரு 15 நிமிஷம் ட்ரிம் பண்ணியிருக்கலாம் ஃபஸ்ட் ஹாஃபில். ஏன்னா கொஞ்சம் லேகிங் தெரியுது. அது இல்லாமல் அந்த பேய் எதனால் அந்த பேய் வந்து எந்த வீட்டில் இருக்குது, அதோட மோட்டிவ் என்ன, அதெல்லாம் வந்து எந்த இடத்துலையும் வந்து தெளிவாகவே சொல்லப்படலை. அது கொஞ்சம் மைனஸாக பார்க்கப்படுது. அது இல்லாமல் படத்தை வந்து எந்த ஜானரில் கொண்டு போகிறதுன்னு இயக்குனர் கொஞ்சம் குழம்பிட்டார் மாதிரி தான் என்ன அளவில் பார்க்கப்படுது. இதை வந்து ஹாரர் காமெடியாக கொண்டு போகிறதா, அடல்ட் காமெடியாக கொண்டு போகிறதா, இல்லை ரெண்டும் கலந்து கொண்டு போகிறதான்றது இது பண்ணிட்டாரு. அது வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் ஃபுல்லாகவே ரெண்டுத்தையும் கலந்து, ஏன்னா அடல்ட் காமெடி அந்தளவு ஒர்க் அவுட் ஆகலை.
ஒரு சில இடங்கள்ல தான் காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஃபுல் ஃப்ளெட்ஜ்லேயும் வந்து அடல்ட் காமெடி கொண்டு போகல ஃபர்ஸ்ட் ஹாஃபில். செகண்ட் ஹாஃபில் வந்து ஓரளவு ஹாரர் காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அது ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே சேர்த்து பண்ணியிருந்தா இந்த படம் வந்து இப்போ சமீபத்தில் வந்த பேய் படங்கள் மாதிரியான இந்த படமும் நல்ல ஒரு வாய்ப்பை கூட்டியிருக்கும். ஏன்னா ரோமாஞ்சம் படத்தில் எந்த ஒரு அடல்ட் சீன்ஸும் இல்லை. அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருந்தே தமிழ்லேயும் புது முயற்சியாக இருந்திருக்கும். வேறமான வித்தியாசமான அனுபவங்களை கொடுத்து ஓரளவு மிகப்பெரிய ஹிட் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு இது வந்து ரொம்பவும் மோசம் இல்லை, ரொம்பவும் போர் அடிக்காது. ஒன் டைம் வாட்சபிள் தான். மொத்தத்தில் இந்த படம் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி அடல்ட் காமெடிக்காக இந்த படம் ஏ சர்டிஃபைட் படம். ஏற்கனவே சென்சாரில் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஆர்ஆர் எலிமெண்ட்ஸ் இதுக்காக இந்த படம் வந்து 18+ பார்க்கக்கூடிய படம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் இப்போ தேட்டர்களில் ரிலீஸ் ஆகி மிக்ஸ்டு ரிவ்யூஸ்லாம் போட்டுட்டு வருது. ஸோ அடல்ட் காமெடியை கொஞ்சம் தவிர்த்துட்டு பார்த்துருந்தா இந்த படம் இன்னும் கொஞ்சம் வேறு லெவலுக்கு ரோமாஞ்ச லெவலுக்கு வந்திருக்கும். இப்போதைக்கு இந்த படம் ஒன் டைம் வாட்சபிள் தான். ஸோ போர் அடிக்காமல் போகும். ஸோ படத்தை பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை பின்னோட்டங்களை தெரியப்படுத்துங்க. வேறு ஒரு முன்னோட்டம் அல்லது ரிவ்யூ அல்லது அப்டேட்டில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.